ஹாய் குட்டீஸ். இந்த பூம் பூம் குட்டீஸ் சேனலை எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட்டில் வெடியுடன் தீபாவளி களை கட்டத் தொடங்கியது. அனைத்து விலங்குகளும் ஆரவாரமாக தீபாவளி கொண்டாடினர். சிங்கம், புலி, நரி, முயல் என அனைவரும் பலகாரங்கள் செய்தனர். குரங்குகள் தோரணம் கட்டின, யானைகள் விளக்கு ஏற்றி காட்டை மேலும் அழகாக மாற்றின. தீபாவளி முதல் நாள் இரவு மிகவும் சந்தோஷமாக கழிந்தது. காட்டில் தீபாவளி அன்று ஜாம்புக்கும் நரிக்கும் லேசான சளி, காய்ச்சல். உடல் சோர்வுடன் குளக்கரையில் குளிக்காமல் அமர்ந்து இருந்தனர். அப்போது பிம்பிள் வந்தார். ஷீ ஷீ பிம்பிள் மாமா, இந்த திடீர் குளிர்ல உடம்பு ரொம்ப சூடாகிடுச்சு. ஹே 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 அதான் நம்ம ஆயுர்வேத தீபாவளியில் இருக்குல்ல தீர்வு. இந்த சீதோஷ்ண மாற்றத்தில் வரும் உடல் சூட்டை குறைக்கத்தான் நம்ம முன்னோர்கள் நல்லெண்ணெய் குளியலை வச்சாங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சா உடம்புக்குள்ள இருக்கிற சூடு குறைஞ்சு ஆரோக்கியம் கூடும். ஓ அப்படியா? அப்போ நரகாசுரன் இறந்ததால இல்லையா? இந்த ஒரு நாளுக்கு பல கதைகள் உண்டு. நீங்கள் விரும்பினால் அதற்கு ஒரு வழி செய்கிறேன். என்ன வழி? உங்களது பாணியிலே சொன்னால் டைம் டிராவலிங். நீங்கள் விரும்பினால் நேரடியாக சென்று பார்க்கலாம் இந்த நாட்களை. ஓ அப்படியா? நாங்க ரெடி. நானும் ரெடி. அப்போ வாருங்கள், பழைய நினைவுகளை லேசாக ஆசை போடலாம். நரிப்பையா, நாம பண்டைய காலத்தை பார்க்க போறோம். ஜாலி ஜாலி. பிருங்கி முனிவர் சிவனையன்றி சக்தியை வணங்காததால் பார்வதி தேவி கடுந்தவம் புரிந்தார். அந்த தவத்தின் பலனாக சிவனின்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவனில்லை என்ற தத்துவத்தை உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் தன் இடப்பாகத்தை தேவிக்கு அளித்து அர்த்தநாரீசுவரர் உருவம் எடுத்தார். அன்பும் இணைப்பும் முழுமை பெற்ற அந்த பூரணமான நாள் இது. அன்பு வெல்லும், அறம் நிலைக்கும் என்ற தாரக மந்திரத்தோடு மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு சக்கரவர்த்தி விக்ரமாதித்தர் அரியணை ஏறிய திருநாள் இன்று. தர்மத்தின் செங்கோல் ஓங்கி நீதியின் சாம்ராஜ்யம் நிலைத்த அந்த பொன்னான நாள் இன்று. அந்த மன்னரின் பெயரும் புகழும் என்றும் வாழும். இளவரசராக இருந்த வர்த்தமானர் உலகை அறிய 30 வயதில் அரச போகத்தை துறந்தார். 12.5 ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்தார். இறுதியாக ஜிரும்பி கிராமத்தில் அசோக மரத்தடியில் அமர்ந்தபோது சகல கர்ம வினைகளையும் அழித்து கேவல ஞானம் என்னும் சர்வ அறிவை பெற்றார். அவரே அகிம்சை நெறியின் நாயகன் மகாவீரர் ஆனார்.
முகலாயரால் சிறைபிடிக்கப்பட்ட 6வது சீக்கிய குருவான குரு ஹர்கோபிந்த் விடுதலையாகும் போது தன்னுடன் சிறையிலிருந்த 52 அரசர்களையும் விடுவிக்க நிபந்தனை விதித்தார். சங்கிலிகள் கோர்த்த உடையை அணிந்து ஒவ்வொரு அரசரையும் அந்த சங்கிலியை பிடித்து வரச் செய்து அனைவருக்கும் விடுதலை வாங்கிக் கொடுத்தார். சீக்கியர்கள் இந்த நாளை பந்தி சோர் தீவாஸ் என கொண்டாடுகிறார்கள். ஆக தீப ஒளி திருநாளில் ஞானத்தின் ஒளியும் விடுதலையின் ஒளியும் ஒன்றாக பிரகாசிக்கிறது. பதினான்கு ஆண்டுகள் வனவாசம். இராவணனை அழித்து தன் துணைவி சீதா பிராட்டியை மீட்ட இராமன் இலட்சுமணனுடன் அயோத்திக்கு திரும்பிய நாள் இதுவே. இருண்ட இரவில் தீபங்களை ஏற்றி அயோத்தி மக்கள் ராமபிரானை வரவேற்ற அந்த வெற்றி திருநாளே தீபாவளி. அடுத்து ஒருமுறை தேவர்கள் தங்கள் செல்வத்தை இழந்த போது பார்க்கடலை கடையும் நிகழ்வு நடந்தது. அப்போது அமிர்தம் வருவதற்கு முன்பாக செல்வத்தின் அதிபதியான அன்னை இலட்சுமி தேவி பேரொளியுடன் பார்க்கடலில் தோன்றினார். செல்வமும் செழிப்பும் தரும் அந்த அற்புத திருநாளே தீபாவளி. தீமைகளின் வடிவமான நரகாசுரன் தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்தினான். அவனது கொடுமையை தாங்க முடியாமல் மக்கள் கண்ணபிரானிடம் முறையிட ஸ்ரீ கிருஷ்ணர் சத்யபாமாவுடன் போரிட்டு அவனை அழித்தார். இருள் நீங்கி நன்மையின் ஒளி பிறந்த அந்த நரக சதுர்த்தசி நாளே தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது. இப்படி பல கதைகள். நன்மை பிறந்ததால் தான் தீபாவளியாம். சரி, ஆனால் இந்த வெடியை தயாரிக்கிறவங்க வாழ்க்கையில அங்க பல நோய்கள் தான் ஒளிர்கின்றன. அங்கே நன்மை இல்லை. அவர்களுக்கு, அவர்களை சார்ந்தோருக்கு அது பெரும் தீமை. இந்த கொண்டாட்டம் எல்லோருக்குமானதா என்றால் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இது மட்டும் இல்லை, அந்த ஆசிரம குழந்தைகள், அவங்களும் நம்ம குழந்தைகள் தானே. எனக்கு ஏன் அப்பா அம்மா இல்லைன்னு அவங்க மனசுல ஒரு வலி இருக்கும் அல்லவா? அவங்க சந்தோஷத்தை நாம திரும்பி தர முடியாது. ஆனா நம்ம அன்பை பகிர்ந்துக்கலாமே. உண்மையான சந்தோஷமே அதுல தானே இருக்கு. அதற்காக உங்களது சந்தோஷத்தை இழக்க சொல்லவில்லை. அவங்களுக்கு சத்தமான கொண்டாட்டத்தை விட நம்ம அன்பும் அரவணைப்பும் தானே தேவை. நம்ம பாசம்தான் அவங்க காயத்துக்கு உண்மையான ஆயுர்வேத மருந்து. மாமா, நீங்க சொல்றது சரி. ஆனா அந்த பட்டாசு செய்யற அண்ணாக்களுக்கும் அக்காக்களுக்கும் வேற எந்த வேலையும் தெரியாதல்லவா? அவங்க திடீர்னு என்ன செய்வாங்க? நீ ஒரு முக்கியமான உண்மையை பேசினாய் நரி. அவங்களுக்கு தெரியாதது தொழில் இல்லை, மாற்றுத் தொழிலுக்கான வழிகள் தான். வேற என்ன செய்யலாம் மாமா? யோசிச்சு பாருங்க. பட்டாசு செய்யறதுக்கு எவ்வளவு துல்லியம் தேவை, எவ்வளவு கவனமும் பொறுமையும் தேவை. அந்த திறமையை பயன்படுத்தி அவங்க வேற எதெல்லாம் செய்யலாம் தெரியுமா? இதற்கு 1000 வழிகள் நான் சொல்லலாம். ஆனா இது நான் மட்டும் வாழும் உலகம் இல்லை அல்லவா? தனக்கு ஒரு ஆசை நிறைவேறவில்லை என்றால் என் மனம் எப்படி துடிக்கும், எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு அழுகை வரும். அதுபோலத்தான் மற்றவர்களுக்கும் இருக்கும் என்று உணர்ந்து அதற்கான தீர்வை மக்களாகிய நாம் தான் எடுக்க வேண்டும். ஆமா மாமா, நமக்கு கஷ்டம்னா மத்தவங்களுக்கும் கஷ்டம்தான். இனிமே என் ஆசைக்காக இன்னொருத்தர் கஷ்டப்பட நான் விடமாட்டேன். சரியாக சொன்னாய். அதனாலதான் இந்த தீபாவளிக்கு நாம் நம் கையில் விளக்கேற்றுவதை விட ஒவ்வொருவர் வாழ்விலும் உண்மையான அன்பின் வடிவில் விளக்கேற்றுவோம். அதுதான் உண்மையான தீபாவளி.
அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஜாம்புவின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.